ஓகே. இதில வந்து நான் இப்போ ஒரு சின்ன ஒரு இது வந்து நான் இந்த ரெக்கார்டிங் செய்யக்குள்ள கொஞ்சம் சில கிராஷ் ஆயின பிறகு எனக்கு கொஞ்சம் இதாகிட்டு. ஸோ இது வந்து ஸ்டெப் 17 நான் பட் டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாசித்து இல்ல சேஞ்சஸ் எல்லாம் நான் செஞ்சுட்டேன். சரியானே. ஸோ இதில வந்து என்னென்னா நான் அந்த இது என்ன என்ன சேஞ்சா முதல்ல வந்து எனக்கு கார்ட் லேஅவுட் மாரி தான் வந்தது. இப்போ அதை வந்து இன்லைன் எடிட்டிங் டேபிள் மாதிரி செய்து வச்சுருந்தேன். ஸோ அதான் இந்த கோடிங் வந்து போட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனியாக சென்ட் அவுட் பேஜில் மட்டும்தான் அதில் செய்யணும். அதில் செய்யக்குள்ள வந்து நாங்கள் மிச்சம் இல்லை இருக்கிற கோடிங்கில் நீங்கள் பார்க்கல இதிலே இருந்து மிச்சம் எல்லாம் அந்த சென்ட் அவுட் பேஜில் இருக்கிற அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சேமாக தான் வரும். யூஐ டிசைனில் வந்து விழா போர்ஷன் மட்டும்தான் லெஃப்ட் சைட் பார்ன்றது தானே. ஸோ இதிலே இருந்து விழா போர்ஷன் தான் மாறி இருக்குதா. ஸோ இப்போ அதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே போட்டிருக்கேன். ஸோ பழைய இடத்துல வந்து காப்பி பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதான் நான் சேஞ்சஸ். சரி வேறு மட்டும் நான் உங்களுக்கு குயிக்காக ரன் பண்ணி காட்டலாம். சரி இதில் வந்து நீங்கள் பார்க்கல என்பிஎம் ரன் டேவா கொடுத்துட்டு ரன் பண்ணால் இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்க்கல இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இதான் சேஞ்ச் யூசர்னு கொடுத்தோம்டா இப்போ எங்களுக்கு இது வேறு இதில் வந்து ரெசிபி நேம் சம்திங்கில் அடிக்கலாம். வேறு டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா வேறு இது அட்ரோ கொடுக்கலாம். வேறு வந்து இதில் இப்படி கொடுக்க இப்படி மாறுது. சரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹைலைட் பண்ணாலும் அந்த மற்ற சேஞ்சஸ் வந்து இங்கே மாறும். ஸோ இதான் எனக்கு சேஞ்சஸ். இப்போ வேணும்னா நீங்கள் இதை நான் இப்போ அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா வழியை க்ளியராக பார்க்குறதுன்னு செய்கிறேன் காட்டுறேன். ரூபா மேக்ஸிமைஸ் பண்ணி போட்டு நான் இப்போ ஜிட்டுக்கு புஷ் பண்ணுறேன். சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் ஸ்டேட்டஸ் இப்போ சென்ட் அவுட் பேஜ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஜிட் அட் dot git commit -m done step 17.md channel budget push -u origin இல்லை பாக்கெட்டில் நாங்கள் ஸ்டெப் பிரான்ச் 17 ஓகே ரைட் ஒரு ஃபைல் நம்ம போயிருக்கு. இப்போ வேணும்னா நீங்கள் பாருங்கள் நான் இதில் வந்துட்டு அந்த ஜிட்டில் போகிறேன். நான் பிரான்ச் 17 ஒரு காட்டினேன்டா ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸ்டெப் 17 இருக்கும் நினைக்கிறேன். ஓகே பிரான்ச் 17 ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை கம்பேர் அதுக்கு போனால் கமிட்ஸை பார்த்து செய்யலாம். சரி கமிட்ஸை பார்த்து நீங்கள் கடைசியில் இதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் சேஞ்ச் ஆகிக்கொண்டு தெரியும். சரி அது கொஞ்சம் டிலே ஆகிக்கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ என்னென்ன டைப் இந்த இதில் அடிச்சிருக்கேன் கேன்வஸ் எலிமெண்ட் இப்போ எல்லாம் சில அழித்து அதில் மாற்றினதில் இல்லை வந்து காட்டுது. ஸோ இப்போ இதான் இது. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மற்ற வந்து பார்க்கல இந்த டாக்குமெண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன்டா அடுத்தது வந்து நான் இப்போ யூஸராக வந்து இப்போ இந்த இதில் வந்து நான் என்னென்ன இப்போ என்ன மாடிஃபிகேஷன் செய்யலாம்னு கேட்டுதான் அதுக்கு சில சஜஷன்ஸுகளை சொல்லியிருக்கு. மற்றது வந்து இப்போ அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்காக வாசி பார்க்கலாம். ஸோ இதான் இந்த டாக்குமெண்ட் இருக்கிற விஷயம். ஸோ இதான் இந்த இதுக்கு தேங்க்யூ.